கேப்டன் டிலனாய் அவர்களே. யாரது? நான் தான், கேப்டன் நீலகண்ட பிள்ளை. வாங்க வாங்க. இந்த நேரத்தில் தாங்கள் வந்த நோக்கம்? கேப்டன் டிலனாய் அவர்களே, உங்களை நான் கொஞ்ச நாட்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? நீங்கள் சிறை கைதியாக இருந்த போதிலும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கிறீர்கள். அடிக்கடி முழங்கால் படியிட்டு யாரிடத்திலோ அண்ணாந்து பார்த்து பேசுகிறீர்கள். உங்களிடத்தில் சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பதே நல்ல பிரமாணம். எங்கள் வாழ்க்கையில் அந்த அமைதி இல்லையே. எங்கள் குல தெய்வத்தையே நான் தவறாமல் வணங்குகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கும் சந்தோஷமும் அமைதியும் இல்லையே. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் பிள்ளை அவர்களே? ஏதோ என் இதயத்திலே ஒரு சூன்யமான நிலையை உணர்கிறேன். பிள்ளை அவர்களே, நீங்கள் சொல்லும் குலதெய்வங்கள் ஒன்றும் உங்கள் வாழ்வில் சமாதானமோ அமைதியோ தர முடியாது. அப்படி என்றால் கிறிஸ்து ஒருவரால் தான் உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் தர முடியும். கிறிஸ்து இயேசு எங்கே உள்ளவர், எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாதே. அவரை பற்றி நான் உங்களோடு பேசுவதை விட இதோ பாருங்கள், புதிய ஏற்பாடு வேத புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை படிக்கிறேன். படித்தால் இயேசு உங்களோடு பேசுவார். படியுங்கள். ஆஹா, என்ன அருமை, என்ன இனிமை! தேனிலும் மதுரம், பூவிலும் மனம், தென்றலிலும் இதம். இப்படி ஒரு தெய்வமா? எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் இயேசு. இந்நாள் வரை நான் துஷ்ட நிக்கிரக துஷ்ட பரிபாலனம் என்று தான் அறிந்திருக்கிறேன். ஆஹா, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். ஆஹா, என்ன சுகம்! இயேசு ரட்சகரின் சமூகம் பேரானந்தம், பேரானந்தம். நான் உடனே டிலனாயை பார்த்தாக வேண்டும். கேப்டன் டிலனாய் அவர்களே, நீங்கள் தந்த அந்த இயேசுதான் எனக்கு வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட இன்பத்தை நானும் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? பிள்ளை அவர்களே, கிறிஸ்தவம் என்பது பஞ்சனை மத்தையும் அல்ல, மலர் படுக்கையும் அல்ல. பாடுகள் உங்களை தொடரும், வேதனை உங்களை சந்திக்கும். இவைகளை பொறுமையோடு நீங்கள் சந்திப்பீர்களா? தயாராகிவிட்டேன் கேப்டன் அவர்களே. உலகில் நீங்கள் உயிரோடு வாழும் மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சாட்சியாய் வாழுவீர்களா? ஐயா, இந்த ஜடத்திலே உயிர் இருக்கும் வரை நல்ல போர் சேவகனாய் தீங்கல் உவிப்பேன். மறுதளிப்பதும் காட்டிக் கொடுப்பதும் கடைசி மட்டும் என் வாழ்வில் ஒட்டவே ஒட்டாது. இவ்வளவு சீக்கிரமாய் இப்படி உறுதிப்படுவீர் என்று நான் நினைக்கவே இல்லை. கிறிஸ்துவுக்காக கல்லறிந்து கொல்லப்பட்ட ஸ்தேவான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைந்த பவுல், இவர்களைப் போல நித்திய ஜீவன் பெற கிறிஸ்துவுக்குள் வாழ்வேன். இன்று முதல் உங்களுடைய பெயர் நீலகண்ட பிள்ளை என்று அழைக்கப்படாமல் லாசர், அதாவது தேவ சகாயம் பிள்ளை என்று அழைக்கப்படுவதாக இதை பங்கு தந்தை பரஞ்சோதிநாதரை தெரிவித்துள்ளார். ஐயா, என் மனைவியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டாள். தெரியும். பார்க்கவி என்ற மனைவி திரேசியா, அதாவது ஞானப்பூ என்று அழைக்கப்படுவார். நன்றி ஐயா. நான் என் மனைவியும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். மகிழ்வோடு சென்று ஆராதியுங்கள். நீலகண்டா, தவறாய் அழைக்கிறேன். தேவசகாய பிள்ளை என்று கூப்பிடும். என்ன காரியம் இது? உம்மை முழங்காலில் நிற்கச் செய்த அந்த முடவன் யார்? பதட்டப்படாமல் பேசும். உன்மேல் வரும் ஆத்திரத்துக்கு பதட்டப்படாமல் தாலாட்டு பாடவா முடியும்? எதற்கு இந்த கொடிய கோபம் மந்திரியாரே? கண்ணை மூடிவிட்டால்
நான் ஓடவில்லையே. ஓடுவதென்ன? ஒளித்து கட்டப்படுவாய் என்பதும் நீ தெரிந்திருக்க வேண்டும். நான் செய்த குற்றம் என்ன? குற்றமா? நம் குலத்திற்கே பங்கம் உழைத்ததை விட மேலான குற்றம் வேறு ஏதுண்டு? ஜீவனுள்ள தேவனைத்தானே நான் ஏற்றுக்கொண்டேன். பாவத்தை உன்னை எதிர்த்த உன் மாமன் காரணவர் இரத்தமாய் வாந்தி எடுக்க துடிதுடித்து மரித்து போனார் என்பதால் ஏற்பட்ட செருக்கோ? இயேசு கிறிஸ்துவின் திட்டத்தை மாற்றிட எளிய எம்மாத்திரம். இதோ திருநீர், இதை நெற்றியிலே பூசிக்கொள். அப்பாலே போ சாத்தானே. நீ வேண்டாம். மீண்டும் தவறாய் கூப்பிடுகிறேன். தேவ சகாய பிள்ளை என்று கூப்பிடும். எந்த கசாயமும் சரி, மனம் மாறி வந்துவிடும். இல்லை, அந்த இயேசுதான் எனக்கு வேண்டும். அந்த தேசம் தான் உங்களுக்கும் வேண்டும். அவர்தான் மெய்யான இரட்சகர். உன் தாயையும் தந்தையும் நினைத்துப் பார். தாயும் இயேசு, என் தந்தையும் இயேசுவே. பெற்றோருக்கே சவாலா? என்னை திசை திருப்ப 2 நாட்கள் பூசை, 5 நாட்கள் பூசை, 8 நாட்கள் பூசை. என் தந்தையும் தாயும் கண்ட பயன் என்ன? நீ வேண்டாம். மறதி அதிகம் இல்லையா மந்திரியாரே? எங்களை பொறுத்தவரையில் நீ நீலகண்டன்தான். நினைப்பு பிழைப்பை கெடுக்கும். நீ வேண்டாம். உன் கொட்டத்தை அடக்காமல் நாங்கள் விடமாட்டோம். மன்னன் மார்த்தாண்டவர்மன் வாழ்க வாழ்க. மன்னாதி மன்னன் தன்குடை செம்மல் வாழ்க வாழ்க. மந்திரியாரே, காரியத்தை சொல்லும். மன்னரே, மண் கோட்டையை இடித்து கற்கோட்டை கட்ட மேற்பார்வை செய்ய கேப்டனாக நியமித்தீர்களே நட்டாளம் போட்டியின் மகன் நீலகண்ட பிள்ளையை. அதற்கென்ன, பணி சிறப்பாக நடைபெறுகிறது. பணி சிறப்பு தான். நீலகண்ட பிள்ளை சீரற்று போனான். மரியாதையோடு பேசலாமே. மானம் கெட்டவனுக்கு மரியாதை என்ன மன்னரே? ஆமாம் மன்னவரே, அவன் நம் குலதெய்வத்தை விட்டுவிட்டு அந்த விகராயின் பேச்சை கேட்டு இயேசுவை கும்பிடுகிறான். என்ன பிதற்றுகிறீர்? உண்மையும் தான் சொல்லுகிறார்கள் அரசே. நம்ப முடியவில்லையே. இயேசுவை கும்பிடுவது மட்டுமல்ல, நம் குலத்து மக்களை இகழ்ந்தும் பேசுகிறான். கிறிஸ்தவ மக்களிடம் மன்னனுக்கு வரிகட்ட வேண்டாம் என்று தூண்டி விடுகிறான். அது மட்டுமா, நாம் பயன்படுத்தும் பூநூலை அறுத்து அறையிலே கட்டுவேன் என்று சொன்னான். காரியம் தலைக்கேறும் வரை மன்னருக்கு ஏன் தெரியப்படுத்தவில்லை? நாங்கள் அவனிடம் பேசி அவனை சரிபடுத்தி விடலாம் என்று நினைத்தோம். பேச வேண்டியதுதானே? பேசினோம், பணிவுடன் கேட்டோம். என்ன சொன்னான்? அவனிடம் காட்டிய திருநீற்று தட்டினை காலாலட்டி உதைத்தான். பித்தம் தலைக்கு அறியதோ மந்திரியாரே? இத்தனை கொடிய செயல்களை நமக்கு எதிராக செய்த நீலகண்ட பிள்ளை வாழ வேண்டுமா இல்லை வீழ வேண்டுமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் மன்னரே. மன்னன் மார்த்தாண்டவர்மனுக்கே சவாலா? சவால் என்றால் சவால் தான். இப்போதே அவனை திவாலாக்கி விட வேண்டும். அரசே, அந்த ஓராயின் கைகளில் விலங்கிட்டு சங்கிலியால் கட்டி இழுத்து வாருங்கள் இந்த அவையில். உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? மன்னாதி மன்னரே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் உண்மை. வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது. வேறொன்றும் தெரியாத உனக்கு எம் குல மக்களை இகழ்ந்து பேசினதும், பூநூலை அறுத்து அறையிலே கட்டுவேன் என்றதும், வரி கொடுக்க வேண்டாம் என்றதும், திருநீற்று தட்டினை காலால் உதைத்ததும் குற்றம் இல்லையா? உங்களை பொறுத்தவரையில் அது குற்றமாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை அது குற்றமில்லை. பார்த்தீர்களா மன்னரே இவரது நெஞ்செழுத்தத்தை? நீலகண்டா, உன் பிறப்பு கண்டு பெற்றோர் பூரித்தனர், மற்றோர் மகிழ்ந்தனர். உன் பேரலில் கண்டோர் கண்கள் பிரமித்தன. விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்ற பழமொழி மெய்யாகும் வண்ணம் பிள்ளை பருவத்திலே அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டாய். அதனால் அல்லவோ உனக்கு இத்தனை பெரிய பொறுப்பை தந்தேன். பொறுப்பில் என்ன குறை சொல்லுங்கள். பொறுப்பில் குறை இருந்தால் பொறுத்திருப்பேன். பொல்லாத காரியம் செய்திருக்கிறாய், பொறுப்பதற்படி.
என் வாழ்வுக்கு அமைதி தந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டது எப்படி பொல்லாத காரியமாகும்? நீலகண்டா, மன்னர் மாத்தவர்களே, நீலகண்ட பிள்ளை மரித்து போனார். உங்கள் முன் நிற்பது தேவ சகாயம் பிள்ளை. ஓஹோ, பார்த்தீர்களா மன்னரே இவரது சூட்சுமத்தை? நீலகண்டா, அந்த இயேசுவும் வேண்டாம், கிறிஸ்தவ மார்க்கமும் வேண்டாம். அதை நீ விட்டுவிடு. உனக்கு உயர்ந்த பதவி, மேன்மையான இடம் எல்லாம் தருகிறேன். என்ன சொல்லுகிறாய்? மன்னாதி மன்னனே, நெஞ்சை பிளந்து என்னை நெடுங்கணுவில் ஏற்றினால் பஞ்ச பாதகர்கள் பாடுகள் படுத்தினும் துஞ்சியை உயிர்த்த ஞான ஜோதி இயேசு தரும் நித்திய வாழ்வை இழக்க மாட்டேன். ஏன் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கொடியவனை, என்னை எதிர்த்து பேசிய கயவனை திருவிதாங்கோட்டு சிறையிலே அடையுங்கள். உத்தரவு மன்னா. நில்லுங்கள். சிறையில் இவனுக்கு உணவாக தினந்தோறும் 30 கசையடி கொடுங்கள். இயேசுவே, என் அன்பு தெய்வமே, நீர் எனக்காகப்பட்ட பாடுகளை நினைத்து பார்க்கிறேன். உம் பரிசுத்த பாதத்தை என் கண்ணீரினால் முத்தமிடுகிறேன். உமக்காக வாழ்வது மிகவும் கடினம், உமக்காக மரிப்பதோ மிகவும் எளிதான காரியம். சிங்கக்கவியிலும் தீச்சூளையிலும் ஒரு பாதையிலே நடந்தவர்களை காத்துக் கொண்ட என் அன்பு தெய்வமே, இறுதி மட்டும் அடியேனையும் காத்துக் கொள்ளும். இயேசு எனக்கு வேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொல்லும், எல்லா அடிகளும் நிற்கும். அடிகள் எல்லாம் நித்திய வாழ்வின் படிகள் அல்லவா? உயர்ந்த பதவி, மேன்மையான இடம் அனுபவிக்க தெரியாத பேதையா நீ? நித்திய வாழ்வை விட மேன்மை ஒன்றும் இல்லையே. தோவாளை, அகஸ்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, நெய்யாற்றங்கரை, நடுமங்காடு, சிறையின் கீழ், திருவனந்தபுரம் என 8 மண்டலங்களிலும் 2 ஆண்டு காலமாக சித்திரவதைப்பட்டும் புத்தி வரவில்லையோ? பானைகளை அடுக்கி நடுவிலே நிறுத்தி நெருப்பை கொட்டி நெருப்பிலே வற்றல் மிளகாயை தட்டி புகை மண்டலத்தினூடே மூச்சு திணறி சாகட்டும் என்று கொடுமைப்படுத்தினீர்களே. கொழுப்பு வற்றட்டும் என்று நெய்யாற்றின் கரையில் இருட்டறையிலே அடைத்து சீறி வந்த சிங்கத்தை பீறி போடும்படியாக திறந்து விட்டீர்கள். தானியேலுக்கு முன் அஞ்சிய சிங்கம் இந்த பிள்ளை முன்பும் அமைதி காத்தது அறியீரோ? மாயத்தை இப்போது பார்க்கலாம். உன்னுடைய ஜாலத்தை கொண்டு வாருங்கள், அந்த பானத்தை. குடி இந்த பானத்தை. வேண்டாம். ஏன் மறுக்கிறாய்? பயம் வந்து விட்டதோ? பயம் யாருக்கு? கொடுங்கள். விஷம் கலந்த பால், எத்தனை பாசம், எத்தனை அருமை உங்களுக்கு. புலியூர் குறிச்சியிலே தாகம் தாங்காமல் தண்ணீர் கேட்ட பொழுது புழுக்கள் நெளியும் சாக்கடை நீரை தந்தீர்கள். குடிக்க மறுத்த பொழுது காலால் எட்டி உதைத்தீர்கள். இயேசுபிரானுக்கு காலானில் தோய்த்த காடி. தேவசகாயம் பிள்ளைக்கு விஷம் கலந்த பானம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினவரே, ஆகாரின் அழுகுரலை கேட்டு வனாந்தரத்திலே ஜீவ நீரூற்றை உருவாக்கினவரே, கண்மலையை பிளந்து தம் ஜனங்களின் தாகம் தீர்த்த என் ஆண்டவரே, உமது நாமத்தால் அடியேன் பானத்தை அருந்துகிறேன். விஷம் கலந்த பானத்தை குடித்தும் சாகவில்லையா நீ? சாவு அது எப்போது வரும் என்று காத்திருக்கிறேன். திருத்த முடியாத கழுதை நீ.
எதுவும் தெரியாத பேரை நீ உளறுகிறாய். ஏன் அலறுகிறாய்? சாகவில்லை என்று ஆணவம் உனக்கு. அது உனக்கு ஏமாற்றம். என் சீற்றத்திற்கு இரையாகாது. சிங்கத்தின் சீற்றத்தை விட கொடியதோ? அப்படி வருகிறாயா? எப்படி வந்தாலும் குற்றப்படுத்துவீர். இயேசுவை விட்டு விடுவீரா வேண்டாம். நடக்காததை ஏன் பேசுகிறீர் இந்த தேவசகாயத்திடம்? நடக்க வைப்போம். கத்தி பலனில்லை. அப்படி உனக்கு இயேசு என்ன செய்தார்? நான் தேடிய நிம்மதியை தந்தார். நம் குலதெய்வம் பணம் பதவி தந்ததை மறுதளிக்கிறாயா? என் அமைதி வாழ்வுக்கு பணம் பதவி தேவையில்லை. இதுகாலம் அனுபவித்தது மாயை. பிழைக்க உனக்கு வழி தெரியவில்லை. இயேசுதான் வழி. சாவின் வழியை தெரிந்து கொண்டாய். சாவே உனக்கு தண்டனை. நான் வருகிறேன். என் பிராணநாதா, யாரம்மா நீ? இத்தனை ஆண்டுகளாய் உங்களோடு வாழ்ந்தும் என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையா? என் ஞானப்பூ இந்த துன்பத்தை கண்டு அழமாட்டாளே. நித்திய ஜீவனுக்காய் துடித்தவளா இப்படி அழுவது? உங்கள் நிலையை பார்க்கும்போது நான் எப்படி அழாமல் இருப்பது? பச்சை மரத்திற்கு இந்த பாடு என்றால் பட்ட மரத்திற்கு என்ன பாடுகள்? மகளே ஞானப்பூ, கலங்காதே. கடைசி மட்டும் சிலுவையை தாங்கினவளாய் இயேசுவுக்கு உண்மை உள்ளவளாய் வாழ்ந்து காட்டு. போ போ. என் பிராணநாதா, யார் நீ? போ. மரண தண்டனை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. இங்கிருந்து போய்விடு. இனி நாம் எப்போது காண்பது? அங்கே காணலாம், மோட்ச வீட்டிலே காணலாம். கொள்வினை கொடுப்பினை இல்லாத அந்த நித்திய வீட்டிலே நித்திய காலம் வாழலாம். இங்கே வாழத் தெரியவில்லை, அங்கே வாழப் போகிறானா? வாழா வெட்டி. இனியும் தாமதிக்க முடியாது. உன்னை துப்பாக்கியால் சுட்டுக் கொல்ல உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன, சரியாய்தானே கொண்டு வந்தேன்? துப்பாக்கி சுட மறுக்கிறதே. சகோதரா, நான் என் தேவனை துதித்து பாடி ஜபிப்பதற்கு இடம் கொடு. நான் பாடி ஜபித்த பிறகு உங்கள் பணிகளை நிறைவேற்றலாம். கடைசி ஆசையை நிறைவேற்ற சட்டம் இருக்கிறது. ஆகட்டும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புரிந்திடுவேன். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்
என் கட்டப்பட்ட கரங்களின் மீது வையுங்கள். சிலுவையில் கடைசி வரையந்தம் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தை அழகையிடமிருந்து மீட்டு பிதாவின் வலது வாசத்தில் வீற்றிருப்பவரே, இதோ இந்த தேவ சகாயம் உம்மிடம் வருகிறேன். என் ஆவியை உமது கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்போது துப்பாக்கியை எடுத்து சுடுங்கள். துப்பாக்கி வேலை செய்யும். ஆம், 1745ஆம் ஆண்டு தனது 33வது வயதில் ஞானஸ்தானம் பெற்ற தேவ சகாயம் பிள்ளை 7 ஆண்டுகள் மட்டுமே கிறிஸ்தவராக வாழ முடிந்தது. தேவ சகாயம் பிள்ளையின் வாழ்வு முடிந்து போயிற்று. ஆனால் பல ஆயிரம் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இவர் காரணமாகிவிட்டார். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இரத்த சாட்சியின் இரத்தம் திருச்சபையின் வித்து. கிறிஸ்தவம் என்பது பஞ்சனை மெத்தையும் அல்ல, மலப்படுக்கையும் அல்ல. பாடுகளின் மத்தியில் தான் கிறிஸ்தவம். பாடுகளின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய பணியை நிறைவேற்ற இணைந்து செயல்படுவோம். கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கிறதாய் நடத்துவாராக. ஆமென்.